போராளி மருத்துவர் ஐயா, மாநாட்டு குழு தலைவர் மருத்துவர் சின்னையா ஆணைக்கு இணங்க வன்னிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வன்னியர் மாநாடு எதற்கு என்பது 12 ஆண்டுகள் கழித்து எதற்காக என்பது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். மாநாடு இதுவரையிலும் நடைபெறவில்லை என்பது நீங்க அப்ப சிறு வயதில் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த மாநாடு முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடும் நம்மை சார்ந்து இருக்கிற சமுதாயத்துக்கான ஒரு இடஒதுக்கீடும் பெற்றுத்தருவதுதான் ஐயாவோட நோக்கம். இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அதுதான். நாம அதே மாதிரி படித்த இளைஞர்கள் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை. இதுவரையில் படித்து அண்ணா சொன்ன உடனே படிச்ச டிகிரி ஹோல்டர்ஸ் பூராமே கை தூக்குனீங்க. அவங்க படிச்சவங்களுக்கு படிச்சு தந்த உத்தியோகம் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில். என்ன காரணம்? அந்த இடஒதுக்கீடு இருந்தா அந்த படிச்ச வேலை கிடைச்சிருக்கும், அதுக்கான படிப்புக்கான மரியாதை கிடைச்சிருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிச்சவங்களுக்கான மரியாதை 100% இல்லை. அது யாருக்கெல்லாம் தெரியும் பார்க்கலாம், சொல்லுங்க பாலாம். படிச்சதுக்கான வேலை செய்யறேன், நான் இந்த வேலையை கட்டாயம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுங்க பாலாம். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சா மெக்கானிக்கல் வேலை தான் பாக்குறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 10% தான் அந்த படிச்சவங்க மெக்கானிக்கல் வேலை பார்ப்பாங்க. மீதி பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க பூரா அதை சார்ந்து வேற வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை. படிக்கும் போதே நம்ம உள்ள போக முடியல, படிச்சும் உள்ள போக முடியல. இது நம்ம பெத்தவங்களுக்கு தெரியுமா? ஏன்னாச்சியோ அவங்க ஆடு மாடு மேய்ச்சி நம்ம பையன் படிக்கிறான்ப்பா, பெரிய ஆள் ஆயிடுவான்ப்பா, படிச்சா கனவு பெருசா நம்ம கனவு காணுவோம்னு சினிமா படம் எடுக்கிறத கனவை கண்டு நம்ம ஆளு என்ன பண்றான், திரும்பவும் சினிமாக்காரனை நம்பிதான் போறான். இன்னைக்கு ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னா அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான். அவரை தவிர யாராலும் தமிழ்நாட்டில் ரியல் ஹீரோன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லை. இதை நான் எங்க வேணாலும் பேச தயாரானவன். எந்த தகுதியுமே இல்லாத ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது இன்னைக்கு நடக்கிற அரசாங்கம் தான். இந்த சினிமாவில் நடிச்சிருந்தான் முதலமைச்சர், அதாவது அவங்க பையனா இருந்த உடனே முதலமைச்சர் கொடுத்துட்டா. அப்படி அதே நம்ம மூத்தவர் நம்ம துரைமுருகன், ஏன் அவருக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கலாமே? அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர், மூத்த அரசியல்வாதி, அவர் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், அந்த கட்சியை சார்ந்து இருந்தார். அதனால அவருக்கு வேற வழி தெரியாம அதிலே சாகர அப்படி. அவரை நமக்கும் வழிகாட்ட முடியல, அவருக்கும் வழிகாட்டி முடியல. அவர் வழிகாட்டி என்னத்த காமிச்சுக்கிறாரு? சொத்து வச்சுருந்தா அடுத்தது எங்க வந்த போது ரிசர்வேஷன் அடிக்க போகுதுப்பா, அடிச்சு வாரின்னு போறோம், அதான் நடக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த கூட்டம் நம்ம ஊர்ல இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க, இன்னும் வராதவங்க, நம்ம சார்ந்து இருக்கிற சமுதாய மக்கள், இவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, நமக்கு இருக்கிற இடஒதுக்கீடு கம்மியா இருக்கிறோம். இதனால ஐயா சொல்ற மாதிரி நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா எல்லாருமே நமக்கு படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு போலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்க. அதுதான் நம்மளோட கூட்டம். இந்த கூட்டத்தை சிறப்பா நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதோட குறைஞ்சது 1 மாசமா பயணிக்கிறேன். இந்த பயணிக்கிறதுல மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னா இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணனுடைய ஒத்துழைப்புக்கு மிக மகிழ்ச்சியும், நம்ம விஜயகுமார் அவர்களுக்கும் மிக நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய கூட்டம். இந்த கூட்டம் எனக்கு நான் வரும்போதே அதாவது என்ன பேசலாம் அப்படின்றத ரொம்ப ஆர்வமா வந்தேன். இருந்தாலும் இதுல பாதி பேர் போயிட்டாங்க. இந்த இருக்கிற இளைஞரை வைத்து இந்த மாநாட்டுக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், மேடையில் ஐயா முன்னாள் 10,000 பேர் என் மாவட்டத்திலிருந்து வருவாங்க அப்படின்னு. உண்மையாவே இந்த கூட்டத்தை பார்த்ததும் அவர் சொன்ன வார்த்தை கட்டாயம் பலிக்கும் என்பதை நிச்சயமாக நான் நினைத்துக் கொண்டேன். அதே மாதிரி எனக்கும் பாராட்டுகள் கட்டாயம் கிடைக்கும் என்பதை என் மனசில் உறுதி செய்து கொண்டேன். ஏன்னா இதுக்கு முன்ன மாநாட்டுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஐயா எங்களுக்கு ஒரு திட்டம் சொன்னாங்க, நாங்கள் அதை செஞ்சோம்.
எனக்கு மிகப்பெரிய பாராட்டும் மிகப்பெரிய ஒரு கேடயம் கொடுத்தார். அந்த கேடயத்தை நான் இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா நினைக்கிறேன், அவர் சொன்ன மாதிரி டவுசர் போட்டும் போது வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தை நேசிக்கிறான். இந்த இடத்துக்கு இதே அண்ணா எங்க ஊர் பர்கூர் கோயில் நிக்கிற போது நான் அவருக்கு வேலை செஞ்சேன். அப்ப எப்படி இருந்தோம் தெரியுமா, ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்தேன். அவருக்கு இன்னைக்கு கூட உட்காந்து பேசுற தகுதியை உருவாக்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா மட்டும்தான். அதே மாதிரி இந்த மாவட்டத்தை எனக்கு அறிமுகப்படுத்தணும் மருத்துவர் ஐயா மட்டும்தான். இது என்னோட உழைப்பு, ஒவ்வொருத்தரோட உழைப்பும் கட்டாயம் வீண் போகாது. பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் நினைக்கலாம் கட்சி என்ன செய்தது என்று. அதே மாதிரி கட்சிக்கு நீ என்ன செய்தாய் என்று ஒரு கேள்வி கேட்டுப்பார். கட்டாயம் கட்சி உனக்கு என்ன செய்தது பின்னாடி தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மாநாட்டுக்கு ஊர்ல அதே மாதிரி ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர், இந்த மாவட்ட பொறுப்பு எல்லாருமே இருப்பாங்க. ஒரு ஊரு, அந்த ஊர்ல அவங்க எல்லாரும் ஒருங்கிணைங்கள். ஏன்னு அவர் மூத்த கட்சிக்காரரா, அவரை விட்டுறலான்னு நினைக்காதீங்க. அவரையும் போய் பாருங்கள். உங்களை பார்க்குறவங்களை நீங்க அண்ணா வாங்கண்ணா நம்ம செய்யலாம்ண்ணா, உங்களை பார்க்காம விட்டு போனாலும் நீங்கள் அவரோட பயணம் செய்து கட்டாயம் இந்த மாநாட்டை சிறப்பாக இந்த திருப்பத்தூர் மண்ணிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக செய்ய வேண்டும் என்பது என்னோட கட்டளை. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி மட்டுமே அல்ல, பக்கத்தில் இருக்கிற மலேசியா நாட்டில இருந்து வராங்க, பக்கத்துல வேற நாட்டில இருந்து வராங்க, அதே மாதிரி பக்கம் இருக்கிற ஆந்திராவில இருந்து வராங்க, பெங்களூர்ல இருந்து வராங்க. இந்த மாநாடு நம்மளுடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவங்க எல்லாம் நம்மளை பார்ப்பதற்காக இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர்